ஹலோ ஆல், இந்த வீடியோவில் வந்து ஒரு ஹேர் டோனர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து புதுசாக முடி வளர்கிறதுக்கும் ஹேர் வந்து நல்லா திக்காக ஷைனிங்காக வளர்கிறதுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த டோனர் யூஸ் ஆகும். இதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி வந்து ஒரு பவுலில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸு, ஊற வச்ச வெந்தயம், பல்ஸில் வந்து அரைச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். இதை மூணையுமே ஒரே டைமில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இன்னும் வந்து ஆன் பண்ணலை ஸ்டவ்வை. இது மூணுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி வந்து இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாம். எவ்வளோ வந்து ஃப்ளேமை வந்து சிம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு 20 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். இதில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடியை வந்து நல்லா அடர்த்தியாகவும் ஷைனிங்காகவும் வளர்கிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ வந்து இது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா வந்து இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 7 டேஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஆனியனோட ரா ஸ்மெல்லும் நம்மளுக்கு வராது. ஆனால் அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு நல்லா கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து டெய்லி வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 7th டே வந்து ஹேர் இல்லை இன் பிட்வீன் கூட நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து விசிபிளாகவே தெரியும். அதாவது ஹேர் ஷைனிங் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு தடவை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.